வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம மிவி ரோம் 2 அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கும்போது வந்து ₹800 அமேசானில். இந்த வீடியோ எடுக்கும்போது கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1200 ஏறி இருக்குது. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒர்த்தா இல்லையான்னு வந்து நம்ம இந்த வீடியோ முடியும் போது நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஓகே, இப்போ பார்த்துடலாம். இது மிவி ரோம் 2 அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் 5W HD சவுண்ட் கொடுக்கக்கூடிய அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். 24 hours ப்ளே டைம், ப்ளூடூத் 5.0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சாலிட் பேஸ் வித் பவர்ஃபுல் டிரைவர்ஸ்னு போட்டிருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப், ப்ரீமியம் பில்ட் வித் மெட்டாலிக் கிரில், மிட் ரேஞ்ச் வால்யூமில் 24 hours வரைக்குமே நமக்கு ப்ளே டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் 2 ரோம் ஸ்பீக்கர் ஃபார் டபுள் சவுண்ட். 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2000 mAh லார்ஜ் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு கேரி, ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா, 1 year லிமிடெட் வாரண்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் மேட் ப்ராடக்ட். லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்படி இருக்குது பாக்ஸ். பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது டைப்பு. புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. எல்லாம் ஓரமாக வச்சிடலாம் இப்போதைக்கு. 1 year வாரண்ட்டி. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி சிம்பிள். டேக் ஏ ஃபோட்டோ ஆஃப் யுவர் இன்வாய்ஸ் ஆர் ரிசிப்ட், வாட்ஸ்அப் தி ஃபோட்டோ டு இந்த நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, வாரண்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வாங்கின உடனே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா ஒரு முன்னாடி வந்து ஒரு மெட்டாலிக் ஷேப்பில் இருக்குது. கீழே வந்து 4 ரப்பர் கிரிப்பு இருக்குது. ஒரு கையில் நம்ம எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பேண்டு மாதிரி இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, பாஸ் அப்புறம் ப்ளே. நல்ல ஒரு ரப்பர் கிரிப்போடு இருக்குது சுற்றி. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஸ் இன்னுட்டு போட்டிருக்கு, சார்ஜிங் போட்டு. ஓகே, நம்ம வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் உள்ள. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள், ரெண்டுமே 3.5 mm to 3.5 mm. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் USB to மைக்ரோ USB A to மைக்ரோ USB மிவினே போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேறு இது உள்ளே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல் மாதிரி. பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ப்ளூ கலரில் பவர் ஆன் அப்படின்னு, பவர் ஆன், ப்ளூடூத் மோட் ஆன் அப்படின்னு அவன் சொல்லுது. இப்போ நம்ம வந்து நம்ம ஐபேடோட கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு மிவி ரோம் 2 வந்திருக்கு கனெக்ஷன். மிவி ரோம் 2 பேர்ட் அப்படின்னு வந்திருக்கு. இது இப்போ நீங்கள் கேட்க போகிறது பார்த்தீங்கன்னா ரா மியூசிக்கு இதுலேருந்து வர்றது. Just another doorway to open up and see what kind of lifeline will be waiting there for me. I need to bury all these fears. அதாவது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு நோ காப்பரேட்ஸ் மியூசிக் வந்து நான் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணியில் வச்சு பார்க்கலாம். சவுண்ட் லைட்டாக கேட்குது. அதாவது சைடில் இருக்க அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணோம். டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தால் அதாவது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். தண்ணி எகிருது.
நல்லா இருக்குங்க பேஸு. அதேமாதிரி மேலே இருக்க வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது பாருங்கள். நான் சவுண்டு கம்மி பண்ணுறேன். அதாவது ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து சவுண்டு கம்மியாகும். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு சாங் போயிடும் பாருங்கள். இப்போ நான் ப்ளஸ்ஸே அழுத்துறேன். வேறு பாட்டு போகுது, காப்பிரைட்ஸ் இல்லாத பாட்டு. அதனால் விட்டு விட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் தான் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பாஸ் பண்ணுறது. இது வந்து சிரி பட்டன் ஒர்க் ஆகுது. சிரி அப். இது வந்து பாஸ் அண்ட் ப்ளே. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் நம்ம வந்து சைடில் ஒயர் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஒயர் மூலமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்பீக்கராக எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ப்ளூடூத்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் சொல்லும். பவர் ஆன் சொல்லும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு வந்து ஆன் ஆகும், எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஐபேடில் வந்து ப்ளூடூத் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத்தில் பேடுன்னு வந்துடும். மிவி ரோம் 2 அப்படின்னோடனே பேடுன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக ஓகே இது ஒன்று. இப்போ நான் வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கிறேன். டிஸ்கனெக்டட்னு வந்துடுது. ஆஃப் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா. இப்போ வந்து நான் ஒயரை வந்து நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். லைன் இன் கனெக்டட் அப்படின்னு சொல்லுது அதுவே. ரொம்ப ஈஸியாக இருக்குது. வால்யூம் அப், வால்யூம் டவுன். அதே மாதிரி பாஸ், ப்ளே. அதாவது மியூட் பண்ணுது, பாஸ் பண்ண மாட்டேங்குது பாருங்கள். ஒயர்டு மூலமாக பண்ணும்போது பாஸ் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி வால்யூம் அப் டவுன் இருக்குது, ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ்ன்ட்டு. இதில் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ளஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் சாங் போயிடுது. அதே மாதிரி மைனஸே வந்து லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் சாங் போயிடுது. இதில் வால்யூம் அப் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணால் தான் வால்யூம் ஏறுது இறங்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் அதாவது மைக்ரோ யூஎஸ்பி பின் இருக்குது. நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இல்லை சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து நான் எப்போ பார்த்தேன், எனக்கு முதல்ல வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு முக்கி எடுக்கலான்ட்டு எனக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து பசங்க வந்து முக்கால்வாசி எல்லாருமே வந்து பாட்டு கேட்டு தான் இருப்பாங்க, பாட்டு படம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னு வைங்களேன், ஒரு நார்மலாக எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா வந்து அவங்களோட வீட்டு ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நார்மலாகவே ஃபோனில் வச்சு கேட்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறவங்க ஒரு ரூம்லேயுமே வந்து ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கும், ஒரு மியூசிக் வந்துட்டு இருக்கும் ஹாஸ்டல் பக்கம் போனால். அதே நேரத்தில் துணி துவைக்க போகும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூடூத்தோட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி உள்ளே போட்டுருவாங்க. தண்ணியில் போட்டு முக்கி அது ஒரு பக்கம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அப்போ தான் தெரியுமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குன்னு தெரியும். ஆனால் வாட்டர் ப்ரூஃப்னா வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினா ஸ்பில் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தண்ணியை அப்படியே பக்கெட்லேயே போட்டு ஸ்பீக்கரில் பாட்டு கேட்பாங்க. அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இப்போ லாக்டவுனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். லாக்டவுனில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஏறி இருக்குது, 1200 இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒர்த்தான பை தான் இது. நீங்கள் யூடியூப்லேயும் போய் போட்டு பார்க்கலாம், இல்லை வந்து அமேசானோட ரிவ்யூஸ்லேயும் போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து இதில் மோஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நல்லா இல்லைனா எப்பவும் போல தான் அமேசானில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் போட்டு வேறு புதுசு வாங்கிக்கலாம். நல்லா இருக்குங்க இது. இந்த கலர் வந்து நல்லாயிருக்கு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்பீக்கர்.
பேஸும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, மேலே தண்ணிலாம் ஊற்றி வச்சுனா அப்படியே டும் 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 டம்னு அடிச்சது. இது 5 வாட் ஸ்பீக்கர். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரோட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்பீக்கர். பட்ஜெட் இப்போ வந்து அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1200 ஆக்கிட்டு இருக்காங்க. நான் வாங்கும்போது 800 தான் இருந்தது. நீங்கள் இருந்தாலுமே வந்து அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். எப்போ சீப்பாக வருதோ அப்போ பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நல்லா இருக்குது. ஏன்னா அடிக்கடி வந்து டிஸ்கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ராப்ளமே இல்லை. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண கனெக்டட்னு வருது. ஒயரில் கனெக்ட் பண்ணாலுமே ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியுது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால தான் வந்து இதோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய கொடுத்துருக்காங்க. 1 ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா யூஸ் பண்ணிட்டு கொடுத்த பொருளை ரிட்டர்ன் வந்ததுன்னா மட்டும்தான் 1 ஸ்டார் இருந்தது. பேக் சைடில் பார்த்தீங்கனாலுமே வந்து ஃபுல்லி எல்லாமே வந்து சீல்டு தான். எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இல்லை. இந்த சார்ஜிங் போர்ட்டை தவிர்த்து இங்கே ஸ்பீக்கர் இது கூட எடுத்துட்டாங்க. நான் யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு மேலே அந்த ஸ்பீக்கரையும் காமிச்சிருந்தாங்க. நான் அதெல்லாம் பண்ணல. நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே ஸ்பீக்கர் ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபோட வந்து நல்லாயிருக்கு. ஹேண்டியாகவும் இருக்குது. வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு வெயிட் கிடையாது பெருசாக. நீங்கள் யாருன்னா இந்த ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ பாருங்கள். ஏன்னா நான் வாங்கினது 800. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.